सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझान स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி. ஆழ்ந்த ரகசியம் பட்டியினுடைய 24வது நாள். அமெரிக்காவினுடைய எழுத்தாளர் சிந்தனாவாதி மார்க் ட்வைன் அவர்கள் ஒரு முறை அமர்ந்து தன்னுடைய நண்பர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். அவர் திடீரென்று கூறினார், எனக்கு வாதம் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய கால் பேரலைஸ் ஆகிவிட்டது என்று கூறினார். அவர்களுடைய நண்பர்கள் கேட்டார்கள், ஏன் அப்படி உங்களுக்கு தோன்றுகிறது? அவர் பதிலுக்கு கூறுகிறார், நான் எவ்வளவு நேரமாக என்னுடைய காலை கிள்ளிக்கொண்டே இருக்கின்றேன், ஆனால் எனக்கு எந்த வலியுமே ஏற்படவே இல்லையே என்று கூறுகிறார். பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு டாக்டர் கூறியிருந்தார், உங்களுக்கு முடக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் ஒரு மருத்துவர். உங்களுக்கு பேரலைசிஸ் எப்போனாலும் ஏற்படலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி எனக்கு அந்த ஒரு பேரலைசிஸ், அந்த முடக்குவாதம் ஏற்பட்டு விட்டது என்று தோன்றுகிறது என்று கூறினார். நான் எவ்வளோ நேரமாக கிள்ளிக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஃபீலே ஏற்படலை, உணர்வே இல்லை, உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் ஒரு வயோதிக மூதாட்டி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்போ கிள்ளிட்டு இருக்கிறது உங்கள் காலையில், என்னுடைய காலை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அன்கான்சியஸ்னஸ், சுய உணர்வின்மை, மயக்க நிலை. தூய்மையினுடைய இந்த எல்லா விளையாட்டுமே விழிப்புணர்வு மற்றும் விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கிறது. கான்சியஸ்னஸ் மற்றும் அன்கான்சியஸ்னஸ் இதில் தான் உள்ளது தூய்மையினுடைய விளையாட்டு. இது இச்சையினுடைய ஆசையினுடைய விளையாட்டு அல்ல, விழிப்புணர்வு மற்றும் தூக்கத்திற்கான விளையாட்டு. எப்பொழுது சைத்தன்யம் உள் உணர்வு சம்பூர்ண விழிப்புணர்வில் இருக்கிறதோ அப்பொழுது பவித்திரத்தா சகஜமான விளைவாக ஏற்பட்டு விடுகிறது. எப்பொழுது உள் உணர்வு மயக்க நிலையில் இருக்கிறதோ அப்பொழுது அபிரம்மச்சரியம், தூய்மையற்ற நிலை, காமம் என்பது சகஜமான விளைவாக ஏற்பட்டு விடுகிறது. ஞானத்தின் விளைவு பவித்திரத்தா, அஞ்ஞானத்தினுடைய விளைவு பரிணாமம் அபவித்திரத்தா. நமது முயற்சி என்பது இச்சைகளை அடக்குவதில், வசப்படுத்துவதில் இருக்க வேண்டாம். பதிலாக நம்முடைய முயற்சி என்பது சுயத்தினை ஞானத்தினால் நிரப்புவதில் இருக்க வேண்டும். நமது முயற்சி என்பது தனது அறியாமையை புரிந்து கொள்வதில் இருக்க வேண்டும். நிரந்தரமான தொடர்ச்சியான ஞானத்தினுடைய தாகம் இருக்க வேண்டும். ஞானத்தினுடைய புருஷார்த்தம் என்பது இருக்க வேண்டும்.
தூய்மை பவித்திரத்தா என்பது வெறும் எண்ணங்களினால் வந்து விடுவது அல்ல. அதில் 2 விஷயங்கள் மகத்துவபூர்வமானது. ஒன்று ஞானம், இரண்டாவது பரமாத்மனுடைய கருணை, பரமாத்மனுடைய இரக்கம், பரமாத்மனுடைய ஆசீர்வாதம், பிரபுவினுடைய வரதானம். இதிகாசத்தில் ஒரு மிக உயர்ந்த புத்திசாலியை பற்றிய கதை உள்ளது. மகா பண்டிதர் தெனாலிராமரை பற்றிய கதை உள்ளது. அக்பரிடம் இருந்த பீர்பாலைப் போலவே தெனாலிராமனும் அவருடைய புத்திசாலித்தனத்திற்கு மிகவும் புகழ்பெற்றவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் காண்பிக்கப்படுகிறது. முதலில் தெனாலிராமன் மிகுந்த சோம்பேறியாக இருந்தார், கோழையாக இருந்தார். தனக்கு நிகழவிருந்த திருமணத்தை கண்டு கூட பயந்து ஓடி வந்து விட்டார். ஒரு காளி கோயிலில் தஞ்சம் புகுகின்றார். மனமுருகி காளியை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் முன்னே காளி தேவி பிரசன்னமாகி விடுகின்றார். அவர் முன்னே தோன்றி விடுகின்றார். அவருக்கு கொடுப்பதற்காக 2 கிண்ணங்களை காண்பிக்கின்றார். ஒன்றில் செல்வத்திற்கான பழரசமும் இன்னொன்றில் ஞானத்திற்கான பழரசமும் இருக்கின்றது. அவர் கேட்கின்றார், உனக்கு எது வேண்டும்? ஞானம் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா? ஞானம் வேண்டுமென்றால் இந்த கிண்ணத்தில் உள்ள ரசத்தை அருந்து, செல்வம் வேண்டுமென்றால் மற்றொரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை அருந்து என்று கூறுகின்றார். தெனாலிராமனோ 2 கிண்ணத்தையும் ஒன்றாக்கிவிட்டு 2ஐயும் குடித்து விடுகின்றார். அதாவது செல்வம் மட்டும் இருந்து புத்திசாலித்தனம் இல்லை என்றால் என்ன பலன், அல்லது புத்தி கூர்மை மட்டும் இருந்து செல்வம் இல்லை என்றால் என்ன பலன் என்று 2ஐயும் ஒன்று கலந்து குடித்து விடுகின்றார். உடனடியாக காளி தேவிக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னுடைய பயங்கர ரூபத்தை வெளிப்படுத்துகின்றார். பல தலைகளோடும் பல கைகளோடும் அவர் முன்னால் பயங்கர ரூபத்தில் கோபத்தோடு காளி தோற்றமளிக்கின்றார். ஆனால் தெனாலிராமனோ, தேவி எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது காளியினுடைய அந்த கோபத்தை கொஞ்சமும் பொருட்படுத்தாது காளி தேவியிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். உங்களுக்கு தும்மல் வந்தால் நீங்கள் எந்த கையை பயன்படுத்துவீர்கள் என்று. இதை கேட்டு காளிக்கே சிரிப்பு வந்து விட்டது. கோபம் நீங்கிவிட்டது. இதுவரை இப்படி யாருமே என்னிடம் கேட்டதே இல்லை என்று காளி தேவிக்கும் ஒரே மகிழ்ச்சி. பிறகு காளி தேவி ஆசீர்வாதம் அளிக்கின்றார். உனக்கு 2மே கிடைக்கட்டும். முழு வேதம், முழு உபனிஷத்தினுடைய ஞானம் நிறைந்தவராக இருப்பாய். நீ சம்பூர்ண ஞானம் உன்னிடம் நிறைந்து இருக்கும். அது மட்டுமல்லாது வாழ்க்கை முழுவதும் எல்லா விதமான செல்வங்களினாலும் நீ சதா நிறைந்திருப்பாய். எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் உன்னிடம் தானாகவே பிராப்தியாகிவிடும் என்று காளி தேவி அருள் புரிகின்றார். ஆக நாம் இங்கு 2 விதிமுறைகள் கேட்டோம் பவித்திரத்தாவிற்கு. ஒன்று ஞானம், 2வது விதி பரமாத்மனுடைய கருணை, பரமாத்மனுடைய கிருபை, பரமாத்மனுடைய ஆசீர்வாதம். எல்லா வேதங்களினுடைய ஞானம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். எல்லா உபநிடதங்களுடைய ஞானம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். முழு உலகத்தினுடைய ஞானமும் உங்களுக்கு பிராப்தியாக வேண்டும் என்று காளி தெனாலிராமனுக்கு அருளியது போல நாம் பாபாவிடமிருந்து ஞானத்திற்கான ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். பவித்திரத்தாவை பெறுவதற்கு 2 முக்கியமான மார்க்கம் இருக்கிறது. ஒன்று ஞானம், 2வது இறைவனினுடைய கருணை. ஆகவே ஏதாவது பாபாவிடம் கேட்க வேண்டுமென்றால் நல்ல புத்தியை கொடு, இறை அன்பை கொடு, வைராக்கியத்தை கொடு, பவித்திரத்தாவை கொடு, அகண்ட பிரம்மச்சரியத்தை கொடு. வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். இன்றைய அவ்யக்த முரளியானது பவித்திரத்தாவில் உள்ளது. எவ்வளவு விஷயங்கள் நாம் பவித்திரத்தாவை பற்றி கணக்கிலடங்காத முறைகளும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனாலும் பியூரிட்டி இஸ் எவர் நியூ டாபிக். பவித்திரத்தா எப்பொழுதுமே புதிய தலைப்பாக இருக்கும். வாழ்க்கை இருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை பவித்திரத்தா என்பது நமக்கு தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய முயற்சியாக இருக்க வேண்டும். அப்படி சொல்ல முடியாது, பவித்திரத்தாவை நான் அடைந்து விட்டேன், முழுமை அடைந்து விட்டேன், அடுத்தது என்ன என்று கேட்க முடியாது. பவித்திரத்தா என்பது ஒவ்வொரு ஆத்மாவும் தனது அனுபவத்தால் தான் புரிந்து கொள்ள முடியுமே அன்றி புத்தகங்களை படிப்பதால் அல்ல, வெறுமனே ஞானத்தினால் அல்ல. ஏனெனில் பியூரிட்டி எந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருப்போமோ அந்த அளவிற்கு புதிய புதிய கதவுகளை, புதிர்களை திறந்து கொண்டே செல்கிறது.
இது 1986ஆம் ஆண்டு முரளி. இதற்கு பிறகும் கூட எத்தனை முரளிகள் பவித்ரத்தாவை பற்றி பாபா நமக்கு கூறியிருக்கின்றார். அந்த எல்லா விஷயங்களையும் நாம் திரும்ப 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 கேட்டுக்கொண்டே வருகின்றோம். தொடர்ந்து வரும் முரளிகளில் பவித்ரத்தாவை பற்றி பாபா திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஆக இன்றும் கூட பாபா பவித்ரத்தாவினுடைய விஷயத்தில் மிகுந்த கவனத்தை ஏற்படுத்துகின்றார். இன்று கூறிய எல்லா விஷயங்களுமே பவித்ரத்தாவை பற்றியதுதான். பவித்ரத்தா யார்? தாய். பவித்ரத்தா யாருக்கு தாய்? சுகம் மற்றும் சாந்திக்கான தாய். சுகம் மற்றும் சாந்தி பவித்ரத்தாவினுடைய 2 குழந்தைகள். ஒரு தியானத்தை இப்படி நாம் செய்யலாம். நாம் ஒரு காட்சி பார்க்கலாம். பவித்ரத்தா என்ற தாய் அமர்ந்திருக்கின்றார். சுகம் மற்றும் சாந்தி என்கின்ற 2 குழந்தைகள் அந்த தாயின் மடியில் ஓடி வந்து அமர்கின்றார்கள். கண்களை மூடிக்கொண்டு இந்த காட்சியை, சித்திரத்தை பார்ப்போம். கண்களுக்கு முன்னால் இந்த காட்சியை கொண்டு வாருங்கள். மனதினுடைய திரையில் இதை பாருங்கள். தாயானவள், பவித்ரத்தாவின் தாயானவள், தாயினுடைய ரூபத்தில் பவித்ரத்தா அமர்ந்திருக்கின்றாள். சுகம் சாந்தி அந்த தாயை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது. ஓடி வந்து தனது தாயான பவித்ரத்தாவினுடைய மடியினில் அமர்ந்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், உலகத்தில் எல்லா மனிதர்களும் சுகம் சாந்திக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த 2ம் எப்படி கிடைத்திருக்கின்றது? எளிமையாக கிடைத்திருக்கின்றது. பிரம்மச்சரியம் என்பது சகஜமான ஒரு நிகழ்ச்சி. பிரம்மச்சரியம் சகஜமாக நிகழவில்லை என்றால், அதில் பெரிய பிரஷர் இருக்கிறது என்றால், அதை கட்டாயத்தின் பேரில் பவித்ரத்தாவை கடைபிடிக்கின்றோம் என்றால், வெளியில் இருந்து அது வருகிறது என்றால், ரிப்ரெஷன் சப்ரெஷன் ஏற்படுகிறது என்றால், அதனுடைய விளைவு மனதினுடைய நோயாகத்தான் இருக்கும். மனவியாதியாக இருக்கும். அடக்குவதால், ஒடுக்குவதால், அழுத்துவதால் அது மனவியாதியாக, மனநோயாக மாறிவிடும். பிரம்மச்சரியமாக அது இருக்காது. பிறகு வாழ்க்கையை அது துக்கத்தால் நிறைத்துவிடும். ஆகவே பாபா கூறுகின்றார், நீங்கள் பவித்ரத்தாவை எப்படி கடைபிடிக்கின்றீர்கள்? ஞானத்தின் சக்தியின் மூலமாக. தூய்மையில் மீண்டும் மீண்டும் தோல்வி ஏற்படுகிறது. பிரம்மச்சரியத்திலிருந்து மீண்டும் மீண்டும் நழுவி விடுகிறீர்கள் என்றால், தன்னைத்தானே நொந்து கொள்வதற்கு பதிலாக ஞானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். பியூரிட்டி பற்றி எத்தனை முரளிகள் உள்ளன, அது அத்தனையையும் படியுங்கள். பவித்ரத்தாவினுடைய விஷயத்தில் எத்தனை இலக்கியங்கள் உள்ளனவோ அவை எல்லாவற்றையும் படியுங்கள். பியூரிட்டி பற்றி தன்னுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே சுகம் சாந்தி 2மே இருக்கும். பவித்ரத்தா என்பது என்ன? அஸ்திவாரம். பவித்ரத்தா என்பது யாரு? தாய். பவித்ரத்தா இருக்கிறது என்றால் குஷி இருக்கும். பவித்ரத்தா என்றால் மகிழ்ச்சி இருக்கும். பவித்ரத்தா என்றால் சோகம் இருக்காது. பவித்ரத்தா இருக்கும் என்றால் கவலையற்ற மகாராஜாவாக இருப்போம். துக்கம் இருக்காது, அசாந்தி இருக்காது, மன கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, சோர்வு இருக்காது, கவலை இருக்காது. முரளியில் அபவித்ரத்தாவை பற்றி என்னென்ன கூறப்பட்டுள்ளது, முரளியில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை தேடுங்கள். தன்னுடைய சிந்தனையை இன்னொரு திசையில் கொண்டு வாருங்கள். ஒருவேளை அபவித்திரத்தா இம்பியூரிட்டி இருக்கிறது என்றால், அல்லது அதற்கும் மேலே செல்லுங்கள். ஒருவேளை பயம் இருக்கிறது என்றால் இம்பியூரிட்டி இருக்கிறது, அபவித்திரத்தா இருக்கிறது. நிம்மதியற்ற தன்மை இருக்கிறது என்றால் இம்பியூரிட்டி, அபவித்திரத்தா இருக்கிறது என்று அர்த்தம். கவலை இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, துக்கம் இருக்கிறது என்றால் ஏதாவது சூட்சுமத்தில் அபவித்திரத்தா விகாரம் என்பது இருக்கிறது. மனதினால் பியூரிட்டி, சொல்லினால் பியூரிட்டி, கர்மத்தினால் பியூரிட்டி என்று பாபா கூறுகின்றார்.
நீங்கள் சிரேஷ்டமான சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள், திட சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள், தூய்மையாக இருப்பேன் என்று. பவித்ரதா உங்களை பொறுத்தமட்டில் எப்படிப்பட்டது? சகஜமானது. எதை உலகம் இயல்பற்றது அந்நேச்சுரல் என்று நினைக்கிறதோ, எதை உலகம் அசம்பவம் என்று நினைக்கிறதோ அது உங்களுக்கு எப்படிப்பட்டது? நேச்சுரல், இயல்பான ஒன்று. உலகத்தில் இதை அந்நேச்சுரல் என்று நினைக்கிறார்கள், அபவித்திரத்தாவை நேச்சுரல் என்று நினைக்கிறார்கள். தீய நட்பினுடைய விளைவு அபவித்திரத்தா. ஏனெனில் அந்த ஆத்மாக்கள் சத்யுகம் திரேதாயுகத்தில் வந்திருக்கவே மாட்டார்கள். அவர்கள் உலகத்திற்கு வரும்பொழுதே, சிருஷ்டிக்கு வரும்பொழுதே இந்த சிருஷ்டி எப்படி இருந்தது? அபவித்திரமாக இருந்தது, விகாரம் நிறைந்த சிருஷ்டியாக இருந்தது. ஆகவே அவர்களுக்கு தூய்மையினுடைய மகத்துவம் பற்றி, எளிய வழிமுறையை பற்றி தெரியாது. பாபா என்ன கூறுகிறார்? சுயஸ்வரூபம், சுய தேசம், சுய தர்மம், சுய கர்மம், சுயபிதா. உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் நினைவில் இருக்க வேண்டும். பியூரிட்டி புருஷார்த்தமாக வேண்டாம், சகஜமான பரிணாமமாக ஆக வேண்டும். தூய்மை உழைப்பினால் வரக்கூடியதாக இருக்க வேண்டாம், எளிய விளைவாக இருக்க வேண்டும். ஞானத்தின் சகஜமான பரிணாமம் விளைவுதான் பிரம்மச்சரியமாகும். பிரம்மச்சரியத்தில் குறைவு இருக்குமே எனில் புருஷார்த்தம் எதை பற்றி இருக்க வேண்டும்? ஞானத்தை அதிகப்படுத்துவதில் இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு என்பது ஞானத்தை அதிகப்படுத்துவதில் இருக்க வேண்டும். ஒருவேளை தூய்மையில் குறைவு இருக்கும் என்றால். இன்றைய ஹோம்ஒர்க்கில் இதுதான் முதல் ஹோம்ஒர்க்கு. தூய்மையை பற்றிய விதவிதமான காட்சி பார்க்க வேண்டும். பியூரிட்டியை நாம் தாய் ரூபத்தில் பார்த்தோம், சுகம் சாந்தியை அதனுடைய குழந்தையாக பார்த்தோம். இந்த உலகத்தில் எங்கே எங்கே பவித்திரத்தா இருக்கிறதோ அங்கே அங்கே அழகு இருக்கிறோம். ட்ரூ பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி. எங்கே பவித்திரம் இருக்கிறதோ அங்குதான் அழகு இருக்கும். எங்கு அழகு இருக்கிறதோ அதுதான் சத்தியம். எது சத்தியமோ அதுதான் சிவம். சிவம்தான் சுந்தரம், சுந்தரம்தான் சிவம். சத்தியம்தான் சிவம், சத்தியம்தான் சுந்தரம். அழகு. சிவனே சத்தியம், சிவனே சுந்தரம். அழகு. இது ஒரு முக்கோணம். சிவன், சத்தியம், சிவம் மற்றும் சுந்தரம். அழகு. உண்மையான அழகு என்பது சத்தியமானது மற்றும் சிவமானது, நன்மையானது. சிவம் என்பது சத்தியம், அவரே அழகானவரும் கூட. சத்தியம் உண்மை, தூய்மை மற்றும் அழகு. எது சத்தியம், எது சுந்தரமாகவும் எது சிவமாகவும் இருக்கிறதோ அதுதான் சத்தியம். ஆக தூய்மைக்கான விதவிதமான காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன் வேண்டும். பியூரிட்டியினுடைய முக்கியமான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். எப்பொழுது? அமிர்த வேளையில். எதில் நீங்கள் விசேஷமான உழைப்பு செய்ய வேண்டியிருந்தாலும் அதை அமிர்த வேளையில் செய்ய வேண்டும். சம்பந்தங்களில் முரண்பாடு, மோதல் இருக்கிறதா? அதற்கு விசேஷமாக அமிர்த வேளையில் கவனம் கொடுக்க வேண்டும். உங்களது பார்வையை ஓடவிடுங்கள். உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் யார் யார் உள்ளார்களோ அவர்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப், உறவுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகத்தினுடைய எந்த ஆத்மாவினோடும் எனது சம்பந்தம், உறவு என்பது எப்படி இருக்கிறது? பாபா எனக்கும் பிற ஆத்மாக்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவுக்குமான விஷயத்தை ஏற்றுக்கொள்வாரா? நான் யாரோடு சம்பந்தம் வைத்திருந்தாலும் அந்த சம்பந்தத்தை பாபா ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் உயர்ந்த சம்பந்தமாக வைத்திருக்கிறேனா என்று தன்னை பாருங்கள். தான் கொண்டிருக்கும் பிற ஆத்மாக்களோடான சம்பந்தத்தையும் பாருங்கள். இந்த சம்பந்தத்தை, இந்த உறவை பாபா ஏற்றுக்கொள்கிறாரா? என்ன செய்ய வேண்டும்? சம்பந்தத்தை இறைவனுக்கு முன் வையுங்கள். இறைவனுக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறதா? ஏற்புடைய உறவாக இருக்கிறதா? டஸ் காட் அக்செப்ட் திஸ் ரிலேஷன்ஷிப்? ஒருவேளை யாரிடமாவது எனக்கு மோகம் இருக்கிறது, பற்று இருக்கிறது, காமம் இருக்கிறது என்றால் அதை பாபா ஏற்றுக்கொள்வாரா?
ஒருவேளை யார் மேலாவது வெறுப்பு பொறாமை இருக்கிறது என்றால் பாபாவுக்கு அது பிடித்தமானதாக இருக்குமா என்ன? இல்லை. ஏதாவது ஆத்மாவிடம் நமக்கு நிரந்தர எதிர்மறை உணர்வு இருந்தால் பகவான் இதை ஏற்றுக்கொள்வாரா? நாம் இதை பகவானுக்கு முன்னால் வைக்க வேண்டும். எனது இந்த உணர்வுகளை பார்த்து பகவான் குஷி அடைவாரா என்று பார்க்க வேண்டும். ஏதாவது ஆத்மாவிற்காக என் மனதில் காம பாவனை இருந்தால் பகவான் இதை பார்த்து குஷி அடைவாரா? ஆக பியூரிட்டிக்கான தனித்தனியான காட்சிப்படுத்துதல் விசுவலைசேஷன் செய்ய வேண்டும். இது முதல் காரியம் இன்றைய முரளியில் இருந்து. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியமானது, பாபா கூறுகிறார், யானையினுடைய கால் மற்றும் எறும்பு. யானையினுடைய கால் என்பது பவர் ஆஃப் பியூரிட்டி, தூய்மையினுடைய சக்தி. எதிரே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனை அல்ல, அது வெறும் எறும்புதான். தூய்மைக்கு முன்பு பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. பியூரிட்டி, தூய்மை என்பதே சமாதான ஸ்வரூபமாகும். ஒருவேளை நிரந்தரமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கின்றோம் என்றால், எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், நாம் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று நம்முடைய கவனத்தை சிதறவிடாமல், நாம் நமது தூய்மையை எப்படி வளர்த்து கொள்வது என்பதில் நம்முடைய கவனத்தை ஒன்று குவிக்க வேண்டும். பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று சிந்தித்து செயல்படுவதற்கு பதிலாக பவித்ரதாவின் சக்தியை எப்படி அதிகப்படுத்துவது என்பதில் கவனம் கொடுத்தாலே போதும், பிரச்சனை தானாக தீர்ந்து போய்விடும். இது ஒரு இன்டைரக்டான அப்ரோச். நேரடியாக பிரச்சனைகளை அப்ரோச் செய்வதால் மேலும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நாம் மறைமுகமாக பிரச்சனையை அணுகுவது, அதாவது நாம் தூய்மையில் கவனம் கொடுக்கும் பொழுது இயல்பாகவே பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. இதை இன்டைரக்ட் அப்ரோச் என்று கூறுகின்றோம். தூய்மை என்பது அப்படி ஒரு விசேஷமான டாபிக். அதனுடைய எதிரி காமமாகும். அந்த காமத்தை நேரடியாக தாக்குதல் நடத்தினால் நாம் பலமாக அடிபட வேண்டியிருக்கும். எனவே நாம் காமத்தோடு அல்லது இம்பியூரிட்டி, அபவித்திரத்தாவோடு நேரடியாக மோதுவது என்பது அபாயகரமானது. அதற்கு பதிலாக நமது கவனம் நமது ஒருமுகத்தன்மை பியூரிட்டியில், தூய்மையில், பவித்திரத்தாவில் இருக்க வேண்டும். பவித்ரத்தா தாமாக எளிதாக வந்துவிடும்படியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்காக எதையும் நேரடியாக செய்ய வேண்டாம். தாமாக பவித்ரத்தா நம்மிடம் வர வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். ஆக நாம் அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை எந்த ரூபத்தில் இருப்பதாக பார்க்க வேண்டும். ஒரு எறும்பினுடைய ரூபத்தில், மிகச் சிறியதிலும் சிறிய ரூபத்தில் இருப்பதாக நாம் பார்க்க வேண்டும். நாம் தேவையில்லாமல் சிந்தித்து சிந்தித்துத்தான் விஷயங்களை, பிரச்சனைகளை பெரியதாக ஆக்கியிருக்கின்றோம். 100 முறை முயற்சி செய்த பொழுதும் கூட மீண்டும் கீழே விழுந்து விட்டோம். திரும்ப திரும்ப நாம் முயற்சி செய்கின்றோம். இருந்தபோதும் பவித்ரத்தாவில் களங்கம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. திருஷ்டியில், கனவினில், எத்தனையோ விதத்தில் களங்கம் ஏற்பட்டு விடுகிறது. மருத்துவர்களிடம் செல்லுகிறார்கள், ஏதாவது மருந்து இருந்தால் கூறுங்கள் என்று. மருந்தை சாப்பிட்டு பவித்ரத்தா, தூய்மையின் சக்தி, பிரம்மச்சரியம் என்பது வராது. இது இரண்டாவது காரியம். ஒரு புறம் யானையினுடைய கால். பாபா கூறுகிறார், உங்களுடைய சக்தி என்பது யானையினுடைய கால்கள் போன்று பெரியது, பலமுடையது. இன்னொரு புறம் எறும்பு. இந்த மாயா அல்லது பிரச்சனை, அபவித்திரத்தா என்பது ஒரு சிறிய எறும்பு போன்றது. அதில் நீங்கள் அதிக கவனம் கொடுக்க வேண்டாம். அது மிகச் சிறியது. ஒவ்வொரு பிரச்சனையுமே அப்படித்தான். நான் யார்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான். எல்லா சக்திகளும் எனக்குள் இருக்கின்றது. அனைத்து ஈஸ்வரிய சக்திகளுக்கும் நான் எஜமானனாக இருக்கின்றேன். மூன்றாவது செயல்பாடு, தூய்மைக்கான ஸ்லோகன்கள். பியூரிட்டி இஸ் பவர், நோ பியூரிட்டி நோ பீஸ். தூய்மையே சக்தியாகும். தூய்மை இல்லையேல் அமைதி இல்லை. தூய்மை இல்லையேல் மகிழ்ச்சி இல்லை. நோ பியூரிட்டி நோ ஹாப்பினஸ். நோ பியூரிட்டி நோ செக்யூரிட்டி.
தூய்மை இல்லையேல் பாதுகாப்பும் இல்லை. தூய்மை இல்லையேல் பப்ளிசிட்டியும் இல்லை. தூய்மைதான் நமக்கு உண்மையான விளம்பரம். தூய்மைதான் நம்முடைய உண்மையான செக்யூரிட்டி, பாதுகாப்பு. தூய்மைதான் அழகு. பியூரிட்டி ஹி பியூட்டி, பியூட்டி ஹி பியூரிட்டி. தூய்மைதான் லாயல்ட்டி. நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பது தான் தூய்மையாகும். தூய்மைதான் மெச்சூரிட்டி, பெர்சனாலிட்டி, ராயல்ட்டி, உண்மையான முதிர்ச்சி உடைமை, உண்மையான தனித்தன்மையுடைய அழகு, உண்மையான ராயல் தன்மை என எத்தனை வார்த்தைகள் முரளியில் வந்திருக்கின்றன தூய்மையை பற்றி. முந்தைய பட்டி கிராந்தி புரட்சி, ஆன்மீக புரட்சிக்கான பட்டி கூட நாம் பண்ணோம். அதில் கூட நம்ம எத்தனை முரளிகள் தூய்மைக்காக நாம் எடுத்தோம். 40 அல்லது 42 முரளிகள் இருக்கும். அதில் எந்த ஒரு முரளியை எடுத்தாலும் சரி, அதை அமைதியாக அமர்ந்து ஒரு வரியாக வாக்கியமாக படியுங்க. அதை காட்சிப்படுத்தி விசுவலைஸ் செய்து பாருங்கள். ஒரு வாக்கியமாக படிங்க. அதனுடைய சாரத்தை எழுதுங்க. ஒரு லைனாக படிங்க. படித்து மனதில் நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள். என்னென்ன அது பற்றி நினைவிற்கு வருகிறது அவற்றை எழுதுங்கள். அடுத்து தூய்மையினுடைய அஃபர்மேஷன். 100 தூய்மைக்கான உறுதிமொழியை எழுத வேண்டும். பிறகு அதை தனது குரலிலேயே பதிவு செய்ய வேண்டும். அதை கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு, என்னுடைய ஆத்மாவினுடைய அனாதியான ஸ்மிருதியே பவித்திரதா. அனாதி நினைவு, அனாதி நிலை தூய்மை. தூய்மைதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சகஜமான சுபாவம். பவித்திரதா என்னுடைய சுபாவம். நான் அதை வெளியே இருந்து கொண்டு வர வேண்டியது இல்லை. பவித்திரதா என்பது போராட்டமோ மோதலோ இல்லை. அது என்னுடைய இயல்பான ஆத்மீக சமஸ்காரமாகும். பவித்திரதா தான் சுகம் மற்றும் சாந்தியை கொண்டு வருகிறது. என்னுடைய சக்தியினுடைய முதல் ஊற்றே பவித்திரதா தான். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பவித்திரதாவினுடைய சுகந்த மனம் இருக்கிறது. என்னுடைய சிந்தனையினுடைய வேரே பவித்திரதாவில் தான் நிலைத்திருக்கிறது. எனது திருஷ்டியில் பவித்திரதாவினுடைய சக்தி இருக்கிறது. என்னுடைய சொல்லின் மூலமாக பவித்திரதாவினுடைய பிரகாசம் ஜொலிக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் பவித்திரதா நிறைந்திருக்கிறது. என்னுடைய மனம் பவித்திரதாவினுடைய அலைகளால் நிறைந்திருக்கிறது. பவித்திரதா என்னை பாப் சமான், தந்தைக்கு சமமாக ஆக்குகிறது. பவித்திரதா தான் பிராமண வாழ்க்கையினுடைய அலங்காரம். நான் பவித்திரத்தினால்தான் குஷியினுடைய அனுபவம் செய்கின்றேன். எங்கே பவித்திரம் இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான ஆத்ம பெருமிதம், மரியாதை இருக்கிறது. பவித்திரதா என்னுடைய பிறப்பு உரிமையின் அதிகாரம். நான் பவித்திரதாவினுடைய சக்தியினால் நான் அசைக்க முடியாதவராக நிலைத்து நிற்கின்றேன். பவித்திரதா என்னை பிரச்சனைகளை கடந்து போகச் செய்கிறது. பவித்திரதா என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்திற்கும் தெய்வீகத்தன்மையை தருகிறது. பவித்திரதாவினால்தான் ஆத்மாவினுடைய வேகம் அதிகரிக்கிறது. பவித்திரதா என்னுடைய கிரீடம். பவித்திரதா என்னுடைய அணிகலன்கள். எனது ஆத்மீக சிம்மாசனம் பவித்திரதாவினால் உருவாக்கப்படுகிறது. பவித்திரதா மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை தூண்டுதல் தரக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பவித்திரதா இருந்து மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட, தாரணைக்கான விஷயங்களான ஞானம், சிந்தனை, மனனம் போன்றவை இல்லை என்றாலும் கூட, நீங்கள் தூய்மையை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு தூண்டுதல் தரக்கூடியவர்களாக ஆகியிருக்க முடியும். சில நேரங்களில் எழுந்திருக்க முடியவில்லை, மாலை நேரத்தில் யோகா செய்ய முடியவில்லை. நிறைய விஷயங்களில் இது போன்ற குழப்பங்கள், சிரமங்கள் இருக்கின்றன. சேவைகளிலும் கூட சில சிரமங்கள் இருக்கின்றன. என்றாலும் தூய்மை உறுதியாக இருக்குமே ஆனால் கான்ஃபிடன்ஸ், மன உறுதி என்பது நிலைத்து இருக்கும். முன்னேற்றத்திற்கான நம்பிக்கையும் நிலைத்திருக்கும். ஒருவேளை மற்ற எல்லாம் இருந்து மனதினில் காம விகாரத்தினுடைய ஆக்கிரமிப்பு இருந்தால், காம சங்கல்பம் வருகிறது என்றால், காம சங்கல்பத்தினுடைய கற்பனைகள், பாவனைகள் இருக்கிறது என்றால், அசுத்த உணர்வுகள் இருக்கிறது என்றால், யாரையேனும் தீண்ட வேண்டும் என்ற சிந்தனை, இச்சை இருக்குமேயானால், தேகத்தை பார்ப்பதற்கான ஆர்வம் இருக்குமேயானால், இந்த ஆன்மீக மார்க்கத்தில் நாம் இன்னும் உழைக்க வேண்டியது அதிகம் பாக்கி இருக்கிறது. எனது ஆத்மா பவித்திரதாவினுடைய மூர்த்தி, பவித்திரதாவினுடைய
சொரூபமாக இருக்கிறது. பவித்ரத்தா மூலமாகத்தான் நான் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவினுடைய அடையாளம் அறிமுகமே பவித்ரத்தா தான். பவித்ரத்தாவின் மூலமாகத்தான் நான் சர்வ சக்திவானாக ஆகுகிறேன். பவித்ரத்தா என்னை உலகத்திற்கு எடுத்துக்காட்டானவராக வழிகாட்டுபவராக ஆக்கிவிடுகிறது. பவித்ரத்தாவினால் நான் பகவானினுடைய இதயம் வரை போய் சேருகின்றேன். இதய சிம்மாசனதாரி ஆகுகிறேன். என்னுடைய ஆத்மாவினுடைய வம்சாவளியே பவித்ரத்தா தான். இந்த முரளியில் பாபா ஒரு வார்த்தை கூறுகின்றார். துக்கத்தினுடைய வலையில் நீங்கள் பிரவேசம் செய்து விடுகிறீர்கள். பவித்ரத்தாவினுடைய இழப்பு என்பது துக்கத்தினுடைய சிறைக்குள் நம்மை தள்ளிவிடுகிறது. நான் பவித்ரத்தாவின் சுவாசத்தை கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பவித்ரத்தா என்னுடைய ஆத்ம சுவாசம். பவித்ரத்தா என்னுடைய இயல்பான பிரகாசம். பவித்ரத்தா என்னுடைய ஆத்மீக அதிகாரம். பவித்ரத்தா என்னுடைய ஆத்மாவிற்கான ஸ்வர்ணிம தங்கமயமான வஸ்திரம், ஆடை. எங்கே பவித்ரத்தா இருக்கிறதோ அங்குதான் உண்மையான கௌரவம், மரியாதை, ஆத்ம சம்மானம் இருக்கிறது. என்னுடைய மௌன சாதனத்துக்கான, மௌனத்தின் சாதனாவிற்கான வேர் விதை பவித்ரத்தாதான். என்னுடைய ஆத்மீக ஆக்கர்ஷணமே பவித்ரத்தாவில் தான் உள்ளது. என்னுடைய சேவையினுடைய பிரபாவம் பவித்ரத்தாவினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கிறது. பவித்ரத்தா தான் என்னுடைய தெய்வீகத்தினுடைய சாவியாக இருக்கிறது. என்னுடைய மௌனம், என்னுடைய மௌனத்தின் புன்னகையில் பவித்ரத்தா நிறைந்து அடங்கி இருக்கிறது. பவித்ரத்தா என்னை மாயாவிடமிருந்து இயல்பாக தானாக பாதுகாத்து கொள்கிறது. பவித்ரத்தா என்னுடைய கர்மங்களை சுபமானதாக ஆக்குகிறது. பவித்ரத்தா என்னுடைய இதயத்தின் உண்மையான அலங்காரம். என்னுடைய உள்ள சிம்மாசனம் பவித்ரத்தாவினால் தான் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. பவித்ரத்தா மூலமாகத்தான் உண்மையான குஷி சம்பவமாக இருக்கிறது. பவித்ரத்தா என்னுடைய வாழ்க்கையினுடைய சாஸ்வதமாக ஆதாரமாக இருக்கிறது. என்னுடைய கண்களினுடைய பாஷை பவித்திரமாகும். எனது மௌனம் பவித்ரத்தாவினுடைய தெய்வீக அறிவிப்பு, பவித்ரத்தாவினுடைய தெய்வீக சொற்பொழிவு. பவித்ரத்தா என்னுடைய வாழ்க்கையினுடைய மூல மந்திரம். எனது ஆத்மாவினுடைய அணுவிலும் பவித்ரத்தா இருக்கிறது. பவித்ரத்தா என்னுடைய ஒவ்வொரு சம்பந்தத்தையும் தெய்வீகமாக்குகிறது. நான் பவித்ரத்தாவினுடைய நிழலில் ஆத்மீக குளிர்ச்சியை அனுபவம் செய்கின்றேன். பவித்ரத்தா தான் என்னுடைய மனதிற்கான குளிர்ந்த நிழலாகும். பவித்ரத்தா என்னுடைய ஆத்ம ஒழுக்கமாகும். பவித்ரத்தா மூலமாகத்தான் நான் ஒவ்வொரு விதமான ஏக்கத்திலிருந்தும் தாகத்தில் இருந்தும் முக்தி அடைகின்றேன். பவித்ரத்தா மூலமாகத்தான் உண்மையான வைராக்கியம் ஏற்படுகிறது. வாழ்வின் உண்மையான வைராக்கியம் பவித்ரத்தா ஆகும். பவித்ரத்தா என்னுடைய வாழ்க்கையினுடைய சங்கீதமாகும். பவித்ரத்தா தான் மழையாகவும் இருக்கிறது. பவித்ரத்தா தான் சங்கீதமாக இருக்கிறது. பவித்ரத்தா தான் பாடலாக இருக்கிறது. பவித்ரத்தா தான் டியூனாக, உண்மையான ராகமாக இருக்கிறது. பவித்ரத்தா தான் நறுமணமாக இருக்கிறது. பவித்ரத்தாவினுடைய அலைகள் நறுமணமாகும். பவித்ரத்தா தான் வாழ்க்கையினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு விஷயத்திற்கு அடிமையானவர் அந்த அடிமைத்தனத்தில்தான் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பம் செய்கிறார். நமது ஒவ்வொரு நாளினுடைய ஆரம்பம் பவித்திரமாகவே இருக்க வேண்டும். பவித்ரத்தாவாகத்தான் நம்முடைய ஒரு நாளின் ஆரம்ப பொழுதாக இருக்க வேண்டும். பெரும் குடிகாரராக இருக்கக்கூடியவரினுடைய ஒரு நாள் பொழுதினுடைய ஆரம்பமே என்னவாக இருக்கும்? மது அருந்துவதில்தான் இருக்கும். அவர் காலையில் எழுந்துவதுமே அவர் மதுசாலைக்குத்தான் செல்வார். மதுபானம் இருக்கும் கடைக்குத்தான் செல்வார். இதுதான் அடிக்ஷன், அடிமைத்தனம் என்று இருக்கிறது. அவருக்கு முதல் சங்கல்பமே, எழுந்ததும் முதல் எண்ணமே மதுவை பற்றியதாகத்தான் இருக்கும். நமக்கோ பவித்ரத்தாவினுடைய சங்கல்பம்தான் ஒரு நாளினுடைய முதல் சங்கல்பமாக இருக்க வேண்டும். எங்கு அபவித்திரத்தா இருக்கிறதோ அங்கு மனிதன் ஒரு பொருளாக, ஜடப்பொருளாக, உபயோகப்படுத்தப்படும் பொருளாக ஆகிவிடுகின்றான். அவனுடைய பாவனைகளுக்கு, அதாவது அபவித்திரமுடைய ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு விதமான மரியாதை இருக்காது. அவர்களுடைய பாவனைக்கும் எந்த விதமான மரியாதை இருக்காது. அவர்களுடைய இச்சைக்கும் எந்த விதமான மதிப்பு மரியாதை இருக்காது. அவர்கள் வெறுமனே ஒரு பொருளாக இருப்பார்கள். உபயோகிக்கப்பட்டதும் தூக்கி எறியப்பட்டு விடுகிறார்கள்.
பவித்ரதா எனது ஆத்மாவினுடைய நறுமணம் வீசும் பொருளாக இருக்கிறது, சென்ட்டாக இருக்கிறது. என்னுடைய இரவு பவித்ரதாவினுடைய தீண்டுதலால் ஓய்வை அடைகிறது. பவித்ரதாவின் மூலமாகத்தான் நான் சாட்சியாக இருக்கிறேன். பவித்ரதா தான் பிரகாசமாக இருக்கிறது. இப்படி பவித்ரதாவை பற்றி என்னென்ன எழுத விரும்புகிறீர்களோ அதை எழுதி கொண்டே இருங்கள், எழுதி கொண்டே இருங்கள், எழுதி கொண்டே இருங்கள். இயற்கையை பாருங்கள், எழுதுங்கள். மலர்களை பாருங்கள். பவித்ரதா என்றால் என்ன? அது நறுமணம். பவித்ரதா என்றால் என்ன? அது மழைப்பொழிவு. பவித்ரதா என்பது வசந்தத்தின் தென்றலாகும். பவித்ரதா என்பது வானவில்லாகும். இப்படி இயற்கையோடு பவித்ரதாவை ஒன்றிணைத்து சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது பவித்ரதாவை பற்றி புரிந்து கொள்வதும் சிந்திப்பதும் புரிய வைப்பதும் மிக எளிமையாக ஆகிவிடும். கடைபிடிப்பதும் கூட அப்பொழுது எளிமையாக ஆகிவிடுகிறது. எனவே பவித்ரதாவை பற்றி மிக ஆழமாக தெளிவாக இயற்கையோடு இணைத்து சிந்தனை செய்யுங்கள். மனம் அதிலேயே நிலைத்துவிடும். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நாம் நமது மனதை பவித்ரதாவினுடைய சங்கல்பத்தில் எப்பொழுதும் ஈடுபாட்டோடு இருக்க வைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இன்று. அடுத்த காரியம் என்ன? இன்றைக்கு பாபா கூறியுள்ளார், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, அவைகளை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு பொம்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன செய்யணும்? ஏதாவது சில பொம்மைகளை ஒன்று சேருங்கள். வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு பொம்மையிலேயும் தன்னுடைய பிரச்சனையினுடைய பெயரை எழுதுங்கள், அல்லது சித்திரத்தை உருவாக்குங்கள். பொம்மைக்கான சித்திரத்தை உருவாக்குங்கள். ஒரு பந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பந்தினுடைய படம் வரையலாம். அந்த படத்தில் அல்லது அந்த பந்தில் நீங்கள் உங்களுக்கான பிரச்சனை என்று யாரை நினைக்கின்றீர்களோ அதை நீங்கள் எழுதிவிட வேண்டும். நீங்கள் இருக்கும் துறையினுடைய தலைவரோடு உங்களுக்கு பெரும் மோதல் இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் பாஸோடு மோதல் இருக்கலாம், சண்டை இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பாலில், அந்த பந்தில் பாஸ் அப்படின்னு நீங்கள் எழுதி கொள்ளணும். எந்த சம்பந்தத்தில் ப்ராப்ளம் இருக்கிறதோ, பிரச்சனை இருக்கிறதோ அதை எழுதணும். அல்லது உங்களால் அமிர்த வேலை செய்யவே முடியாமல் இருக்கலாம், அது பிரச்சனையாகிடுது. இல்லை சோம்பேறித்தனம் நிறைந்திருக்கலாம், அது பிரச்சனையாகிடுது. சிலருக்கு உணவின் மீது மிகுந்த தீவிர பேராசை பற்று ஈடுபாடு இருக்கிறது, அப்போது அது பிரச்சனையாகிடுது. உணவை தவிர வேறு சிந்தனையே வருவதில்லை, அப்படி கூட சிலருக்கு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது, அது ப்ராப்ளமாகவும் ஆகிவிடுகிறது. காரணம், உணவு என்பது ஒரு உடனடி மகிழ்ச்சி, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் ஆகிவிடுகிறது. நேற்று நாம் 3 விஷயங்களை பார்த்தோம். உணவிற்கான ரீப்ளேஸ்மெண்ட், மாற்று உபகரணம் பிராணன். இம்பியூரிட்டிக்கான ரீப்ளேஸ்மெண்ட், அபவித்திரத்தாவிற்கான மாற்று உபகரணம் அதீந்திரிய சுகம். 3வது சப்தத்திற்கான ரீப்ளேஸ்மெண்ட், சப்தத்திற்கான மறு விஷயம், மாற்று உபகரணம் மௌனமாகும். 4வது தூக்கத்திற்கான ரீப்ளேஸ்மெண்ட், மாற்று உபகரணம் என்ன? இதை நீங்களே சிந்தியுங்கள். தூக்கம் ஏற்படுகிறது, அதற்கான மாற்று உபகரணம். இரவில் தூக்கம் என்ற பெயரில் மயக்க நிலைக்கே சென்று விடுகிறோம். சிந்தனை செய்யுங்கள். இந்த தூக்கத்தை கடந்து செல்வது எப்படி? நித்ராஜீத், தூக்கத்தை வென்ற ஆத்மா ஆகுவது எப்படி? ஹே ஆத்மா, விழிப்புணர்வு நிறைந்த அர்ஜுனனாக ஆகுவது எப்படி? ஹே தூக்கத்தை வென்ற குழந்தைகளே, என்ன செய்ய வேண்டும்? ஆத்மாவிற்கு ஓய்வு வேண்டும், சரீரத்திற்கு ஓய்வு வேண்டுமே அன்றி தூக்கம் தேவை கிடையாது. இது பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆக இன்றைக்கான ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை விளையாட்டு பொம்மையில் எழுதிவிட வேண்டும். அந்த பிரச்சனை என்பது வெறும் விளையாட்டு பொம்மை மட்டும்தான். எல்லாமே என்ன? கேம், விளையாட்டு. முரளியில் கூட பாபா நமக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க.
ஒருத்தவங்களை கணக்கு போட சொன்னீங்க அப்படின்னா, கணக்கு எழுத சொன்னீங்கன்னா அதை கஷ்டமாக நினைப்பாங்க. ஆனால் விளையாட சொன்னீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமாயிடுறாங்க, எவ்வளவு அது ஈஸியாகிடுது. அதே போல் எல்லா காரியத்தையுமே நாம் என்ன ஆக்க வேண்டும், ஒரு விளையாட்டாக ஆக்கிவிட வேண்டும். அதற்காக என்ன தேவைப்படுகிறது? மௌனம் தேவைப்படுகிறது, ஏகாந்தம் தேவைப்படுகிறது, சுய சிந்தனை தேவைப்படுகிறது. ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குத்தானே தனது வாழ்க்கையின் விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். நான் எதை தொலைத்திருக்கிறேன், எதை அடைந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய டார்கெட் இலக்கு என்ன, லட்சியம் என்ன, எதை நோக்கி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஆக பிரச்சனையை விளையாட்டு என புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு ஸ்கெட்ச், ஒரு படம் வரையுங்க. வாஸ்தவத்தில் நீங்கள் ஒரு விளையாட்டு பொம்மையையே கொண்டு வாங்க, அதில் பெயர் எழுதுங்க. இந்த விளையாட்டு பொம்மை இந்த பிரச்சனையாகும். நாம் நமது வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனையை சந்திக்கின்றோம் எனில் அந்த பிரச்சனையை ஒரு தாளில் எழுதி பழகுங்கள். அப்பொழுது அதற்கு விடை காண்பது என்பது எளிதாக ஆகிவிடும். நீங்கள் கவனித்திருக்கலாம், போலீஸ் டிடெக்டிவ் சிஐடிலாம் என்ன செய்கிறாங்க, ஒரு போர்டில் தான் சந்தித்த விஷயங்களை, எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுதுகிறார்கள். என்ன எழுதுவார்கள்? இந்த இடத்தில் ஒரு டெட் பாடி கிடைச்சிது, அங்கே அந்த வீட்டினுடைய இந்த கதவுகள், ஜன்னல் கதவுகள் திறந்திருந்தன. இப்படி அவங்க என்ன பார்க்குறாங்களோ, எதை பிரச்சனையாக பார்க்குறாங்களோ அதை முதல்ல ஒரு போர்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் யார் யார் மேலே சந்தேகம் இருக்கிறது, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் அல்லது சந்தேகத்திற்கு உட்பட்டு இருப்பவர்கள், சந்தேகத்திற்கு உரியவர்களாக இருப்பவர்கள் யாரோ அவர்களுடைய பெயரை எழுதுகிறாங்க. ஒவ்வொருத்தருமே சொல்வாங்க, நான் குற்றமற்றவன், நான் குற்றமற்றவன் என்று. அவங்க சொல்லட்டும், ஆனாலும் அவங்களுடைய பெயரை எழுதி வைப்பாங்க. இவர் சந்தேகத்திற்கு உரியவராக இருக்கிறார். அப்போது அவங்க இதை எல்லாமே ஒரு போர்டில் எழுத்தாக கொண்டு வந்துடுறாங்க. படமாக வரைஞ்சி ஒரு சார்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது இது மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, இது மேலே பிரச்சனையும் இல்லை, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது, ஆகா இந்த நபர் மேலே ஒரு டவுட் இருக்கிறது, அல்லது இந்த இடத்துல இந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று தோன்றும். அப்போது ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது, ஒரு சித்திரமாக வரும் பொழுது, ஒரு டயக்ராம் உருவாக்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு அங்கே மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். நாம் இப்போ இதில் தான் கவனம் கொடுக்கணும், இந்த விஷயத்தில் தான் நம்ம காரியம் செய்யணும் அப்படின்னு அவங்க அதில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அதற்கான தீர்வும் கண்டுபிடிப்பாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை எங்கெங்கே உருவாகிட்டு இருக்கிறதோ அதை எழுதணும். அதை எழுதி பார்க்கும் பொழுது, டயக்ராம் உருவாக்கி பார்க்கும் பொழுது நாம் இப்போ உழைக்க வேண்டியது, கவனம் கொடுக்க வேண்டியது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கை விஷயங்களை எழுத்தில் கொண்டு வருவது. விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தோம்னா அது மேலும் மேலும் குழப்பத்தை உருவாக்கி தீர்வே கிடைக்காமல் போயிடும். அதை எழுத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தெளிவாகிடும், பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிடும், சரியான பாதை கிடைச்சிடும். அடுத்ததாக கடைசியாக நம்ம செய்ய போகிறது என்னது அப்படின்னா ஃப்ளையிங் ஸ்டேஜ். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் உருவாக்கணும். போர்டிங் பாஸ் ஃப்ளைட்டில் இருக்கிறது இல்லையா, அது போல தான் பியூரிட்டி எக்ஸ்பிரஸில் நாம் போகணும். எங்கே போகணும்? பேகம்பூர், கவலையற்ற உலகத்திற்கு, ராஜ்யத்திற்கு செல்லணும். இதை எல்லாமே நீங்கள் எழுதுங்க. கவலையற்ற உலகத்திற்கு செல்வதற்கான ஒரு ஃப்ளைட் டிக்கெட், ஒரு போர்டிங் பாஸ் நாம் உருவாக்கணும், எழுதணும். அதில் இது எல்லாமே எழுதியிருக்கணும். சோல் டெஸ்டினேஷன், அதாவது ஆத்மா போய் சேர வேண்டிய இடம். எட்டர்னல் ஹாப்பினஸ், எல்லையே இல்லாத மகிழ்ச்சி. ஒரு சித்திரம், ஒரு அடையாளம் வரைய வேண்டும். ஒரு போர்டிங் பாஸ் உருவாக்கணும், ஒரு சித்திரம் வரைய வேண்டும். ஆக என்னென்னலாம் செய்யணும்? யானையினுடைய சித்திரம் மற்றும் எறும்பினுடைய ஒரு சித்திரம் உருவாக்கணும். அப்புறம் விளையாட்டு பொம்மையை கொண்டு வரணும், அல்லது விளையாட்டு பொம்மை சித்திரம் எழுதணும். அதில் நாம் பிரச்சனையை எழுதிடணும். நாம் யார்? சமாதான சொரூபம். பிரச்சனை என்பது விளையாட்டு பொருளாக இருக்கிறது, விளையாட்டு பொருளாக இருக்கிறது. இதையெல்லாமே நாம் காட்சிப்படுத்தணும். அடுத்தது விசுவலைசேஷன் இருக்கிறது, காட்சிப்படுத்துதல். பியூரிட்டியினுடைய விதவிதமான ஸ்லோகன் அடுத்தது எழுதணும். ஒரு ஏகாந்தத்துக்கு போங்க, ஒரு டைரி எடுத்துகிட்டு போங்க. இயற்கையினுடைய நெருக்கத்தில், சாணியத்திலத்தில் அமருங்க. நீங்கள் மொட்டை மாடியில் அமரலாம், இல்லை ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு
பெய்யும் மழையை பார்த்து கொண்டே நீங்கள் எழுதலாம். நல்லது. அப்புறம் சச்சின் பிரதர் சொல்கிறாங்க, சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு அடி விழுந்துடுச்சு அவங்களுடைய காலில். ரொம்ப பயங்கரமான வலியினுடைய உணர்வு கூட இருந்திருக்கிறது. அந்த வலியை சச்சின் பிரதர் சொல்கிறாங்க, நான் சாட்சியாக பார்த்தேன், அதை கவனித்தேன், ஒரு கவிதை எழுதினேன் பாபாவை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வாசிக்கிறாங்க பிரதர். எனது ஒவ்வொரு வலியையும் நீ அழித்து விட்டாய், நீக்கிவிட்டாய். உனது பிரகாசம் எனது உள்ளத்தில் நிறைந்து விட்டது. எனது ஒவ்வொரு சுவாசத்திலும் உனது பெயரே நிறைந்து இருக்கிறது. உன்னுடைய நினைவினில் நான் அடைந்த அமைதி, ஆனந்தம் அளவே இல்லாதது. உன்னுடைய புன்னகை என்னுடைய ஒவ்வொரு வலியையும் அழித்து விட்டது. அன்பின் நதி என்னுள் நிறைந்திருக்கிறது. ஆகாயத்திலிருந்து விழும் ஒவ்வொரு துளியும் அமிர்தமாக என்னுடைய உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அன்பான முரளியினுடைய இனிமையான வாணி, இனிமையான மதுபன். பாபா, உன்னுடைய பாடல்களையே என்னுடைய உள்ளம் இந்த மலை போல் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி.